நம்ம எல்லோரும் பக்தியா இருக்கிறோம். சில சமயங்கள்ல சிலருடைய நடவடிக்கை வந்து நம்ம மனச வேதனைப்படுத்துறது. அதாவது அவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்மள நம்மள பின்னால பேசி நம்மளுக்கு அது தெரிய வர்றது, பொறாம, திருட்டுத்தனம், பொய் பேசுறது, இந்த மாரி தீய குணங்கள்லாம் இருக்கும். ஆனாலும் அவங்க வந்து நல்ல பக்தியா இருப்பாங்க. அவங்க ப்ரே பண்றத பார்த்தா, நம்ம பக்தியா இருக்காங்க, இவங்கள நம்ம நம்பலாம் அப்படின்னு நம்ம எத்தனையோ இடத்துல ஏமாந்துருப்போம் இல்லையா? அது ஒரு பாடமா எடுத்துக்கங்க. அது வந்து அவங்க குணத்துக்கும், அவங்க வணங்குற அந்த பக்திக்கும், அந்த தெய்வத்துக்கும் அவங்க சம்பந்தப்படுத்துறதில்ல. நான் எப்பவுமே என்ன சொல்றேன்னா, தெய்வீக குணங்கள் நமக்கு வேண்டும் என்றால், அந்த தெய்வத்தை அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 19ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாதம் ஐப்பசி. இன்றைய சூரிய உதயம் 7:01க்கு, சூரிய அஸ்தமனம் 6:55க்கு. இன்றைய திதி தேய்பிறை திரியோதசி. தேய்பிறை திரியோதசி திதி முடியும் நேரம் மாலை 4:21க்கு. அதன் பிறகு சதுர்த்தசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் உத்திரம். உத்திரம் நட்சத்திரம் இன்று இரவு 8:19க்கு முடிவடைந்து அஸ்தம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 8லிருந்து 10:58 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 2:57லிருந்து 3:56 வரை ராகு கால நேரம். மாலை 5:26லிருந்து 9:55 வரை யமகண்ட நேரம். மதியம் 12:58லிருந்து 2:27 வரை கூலிகன். மதியம் 3:56லிருந்து மாலை 5:26 வரை சந்திராஷ்டம ராசி. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய விசேஷம் முகூர்த்த நாள் மற்றும் மாத சிவராத்திரி. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசிக்கு லாபம், ரிஷப ராசிக்கு தோல்வி, மிதுன ராசிக்கு வெற்றி, கடக ராசிக்கு உதவி, சிம்ம ராசிக்கு மேன்மை, கன்னி ராசிக்கு அமைதி, துலாம் ராசிக்கு தெளிவு, விருச்சக ராசிக்கு பொறுப்பு, தனுசு ராசிக்கு தேர்ச்சி, மகர ராசிக்கு சிந்தனை, கும்பராசிக்கு நட்பு, மீன ராசிக்கு நற்செயல். நம்ம தொடர்ந்து நட்சத்திரங்களுக்கு ஆகாத நட்சத்திரங்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையிலே கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரங்கள் விஷாகம், கார்த்திகை, புனர்பூசம், உத்திரம், உத்திராடம், பூரட்டாதி நட்சத்திரங்கள் இவங்களுக்கு ஆகாது. கார்த்திகை நட்சத்திரமே ஆகாது அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னா, திருமணத்திற்கு சரியா வராது, கூட்டு தொழிலுக்கும் சரியா வராது. ஏன்னா அந்த ரச்சு வந்து ஒரே ரச்சுவா வரும். ரச்சு என்றால் தாலி பொருத்தம், கயிறு என்று அர்த்தம். ரச்சு என்றால் கயிறு. அப்போ அந்த பொருத்தம் அமையாது. அதனால தான் ஒரே நட்சத்திரக்காரர்களுக்கு நாங்கள் எடுக்க மாட்டோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ மாங்கல்ய தோஷம் இருக்கிறவங்க, மாங்கல்ய தோஷம் இருக்கிறவங்க ரச்சு பொருத்தம் இல்லை என்றால் ரொம்ப கவனித்து அந்த ஜாதகத்தை பார்க்கணும். திடீர்னு அவங்க விரும்பிட்டாங்க, ஒருத்தர் விரும்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா 2 பேருடைய ஜாதக கட்டங்களையும் பார்த்து அந்த பெண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குது, ரட்சி பொருத்தமும் இல்லை, அதாவது ஒரே நட்சத்திரமாக இருப்பதனால் என்றால் ஜாதக பொருத்தத்தை பார்த்து பையன் பிள்ளையோட அந்த ஆயுள் எப்படி இருக்குது, எப்போ இவங்களுக்கு மாரக தசை வருது, தசா சந்திப்பு, இதெல்லாம் கவனித்து தான் எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ரொம்ப பேருக்கு அது தெரியறதில்ல. நம்ம வந்து அதனால தான் இந்த ரச்சு பொருத்தம் பார்க்குறோம். ஏன்னா திருமணமே வந்து தாலியை கட்டி தான் அந்த பந்தத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். மற்ற நட்சத்திரங்களில் வந்து நம்ம சில நல்ல காரியங்கள் செய்யும்போது இந்த நட்சத்திரங்களை தவிர்த்துறது நல்லது. அதாவது விஷாகம், கார்த்திகை, புனர்பூசம், உத்திரம், உத்திராடம், புரட்டாதி கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஆகாது. அடுத்தது இன்றைய சிந்தனைக்கு பார்ப்போமே. நம்ம எல்லோரும் பக்தியாக இருக்கிறோம். சில சமயங்களில் சிலருடைய நடவடிக்கை வந்து நம்ம மனசை வேதனைப்படுத்துறது. அதாவது அவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்மளை பின்னால் பேசி நம்மளுக்கு அது தெரிய வர்றது, பொறாம, திருட்டுத்தனம், பொய் பேசுறது, இந்த மாதிரி தீய குணங்கள்லாம் இருக்கும். ஆனாலும் அவங்க வந்து நல்ல பக்தியாக இருப்பாங்க. அவங்க ப்ரே பண்ணுறத பார்த்தா நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்ன இவங்க இப்படி ப்ரே பண்ணுறாங்களே, ஆனால் ஏன் இந்த மாதிரியான சில குணங்கள், தேவையற்ற குணங்கள் இவர்கள்கிட்ட இருக்குது. அப்போ அதை உடனே சொல்லுவாங்க, நீ சாமி கும்பிட்றன்ற, என்ன உனக்கு இந்த மாதிரி, நீலாம் சாமி கும்பிட்றியா,
அப்படின்னு அதான் நம்ம வழிபாடு செய்கிறதே குறை சொல்கிற அளவுக்கு சில தீய பழக்கங்கள் சிலருக்கு இருக்கும். நம்ம வந்து அதை வந்து பக்திக்கும் அதுக்கும் சம்மந்தப்படுத்தி பேசிடுவோம். அது உண்மைதான். உண்மையான பக்தியாக இருந்தாக்கா அந்த தீய குணங்கள் எல்லாம் நம்மை விட்டு போயிடும். நம்மளுக்கு வந்து அந்த தெய்வீக குணங்கள் வந்துடும். இந்த வழிபாட்டில் இருக்கும் பொழுது உண்மையான பக்தியோடு இருப்பவர்கள், அந்த தெய்வம் உண்மையாக இருக்கு நம்மளுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, சரணாகதி ஆனவர்களுடைய குணம் வந்து அந்த தீய குணங்கள்லாம் இருக்காது. ஆனால் தன்னுடைய தேவைக்காக வழிபாடு செய்கிறவர்கள் வந்து அவங்க வந்து தனக்குத்தானே நேர்மையாக இருக்க மாட்டாங்க, மற்றவர்களுக்கும் நேர்மையாக இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பொறாமை குணம், திருட்டு புத்தி, பொய் சொல்கிறது, கோல் சொல்கிறது இதெல்லாம் இருக்கும். ஆனால் வேலைக்கு வேலை நல்லா விளக்கேற்றி சாமி கும்பிடுவாங்க. அதை பார்த்துட்டு இவங்க பக்தியாக இருக்காங்க, இவங்களை நம்ம நம்பலாம் அப்படின்னு நம்ம எத்தனையோ இடத்துல ஏமாந்துருப்போம் இல்லையா? அது ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. அது வந்து அவங்க குணத்துக்கும் அவங்க வணங்குற அந்த பக்திக்கும் அந்த தெய்வத்துக்கும் அவங்க சம்பந்தப்படுத்துறதில்ல. நான் எப்பவுமே என்ன சொல்கிறேன்னா, தெய்வீக குணங்கள் நமக்கு வேண்டும் என்றால் அந்த தெய்வத்தை வணங்குகிறோம், அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் நம்மளுக்கு வேணும்னா நம்ம குணங்களை கொஞ்சமாவது ஒரு தெய்வீகமாக மாற்றிக்கணும். இந்த போராமை என்பது வந்து பொல்லாத ஒரு குணம், ஆச்சரியம்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வணங்கிட்டு இருக்கோம். நம்ம தவறான சில தீய செயல்களை செய்யும் பொழுது வெளியிலேருந்து பார்க்குறவங்க இவங்க என்ன இப்படி சாமி கும்பிட்றாங்க, இந்த மாதிரி செய்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் வணங்குற தெய்வத்தையே சேர்த்து அவங்க பேசுவாங்க. அங்கே ஒரு உண்மை இல்லாத தனம் வந்து ஆளுங்களுக்கு மற்றவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பக்தி ரொம்ப நேர்மையான பக்தியாக இருக்க வேண்டும், உண்மையான பக்தியாக இருக்க வேண்டும். நம்ம தெய்வ குணங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான பக்தி. தெய்வத்தின் ஆற்றல் நமக்கு வேண்டும் என்றால் தெய்வங்களுடைய கல்யாண குணங்கள் என்று சொல்வார்கள். தெய்வங்களுடைய பெரிய பரந்த குணங்களை பாருங்கள். அப்பதான் உங்களுக்கும் உங்களுடைய ஆழ்மனதிலும் அந்த தெய்வீக குணங்கள் பதிவாகும். அப்போ ஒரு சிறந்த மனிதராக நம்மளால் வாழ முடியும். பிறர் வந்து நீ என்ன சாமி கும்பிட்ற, என்ன இந்த மாதிரி பேசுகிற, இந்த மாதிரி பொய் பேசுகிற அப்படிலாம் சொல்கிற அளவுக்கு வச்சுக்காதீங்க. நம்ம நேர்மையான உண்மையான பக்தர்களாகவே இருப்போம். நன்றி, வணக்கம்.